யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்த? என் தளபதி, என் பிரதிபலிப்பு விஜய். விஜயின் பிரதிபலிப்பு நான். வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சரி, அவன் என்ன சொல்றான் கேப்போம். அனைத்தும் இந்த உலகத்தையே ஆண்ட பிறந்தவன் நான். ஐயோ பூச்சாண்டி சாரா உடனடியா பதவி பிரமாணம் பண்ணி அசெம்பிளிக்கு அனுப்பணும். சாரா பதவி பிரமாணம் பண்ணி அசெம்பிளிக்கு அனுப்பணும். போடா என்ன? ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? எப்படி குதிரை கூட்டணியா பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என் பேரு தான் விஜய். விஜய் 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 விஜய். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பாட்டியாது பிசாசு வேலை பண்ணுது. என்ன நான் இருக்கேன்டா வளர்ந்து. என்ன கேட்ட? இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? கத்திரி வெயில என்ன கத்த விடாதலே. மரியாதை வண்டியில ஏறலே. என்ன என்னால முடியலே. ஏறல இவ்வளவு தூரம் சொல்லி உன் சேட்டை அடங்கல பாத்தியா? என் பேரு தான் விஜய். விஜய் 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 விஜய். இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டிதான். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கட்டிச்சான். ஒரு கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப. ஒரு கோடி கோடிப்ப நீ பார்த்த. ஆமாப்ப ஒரு கோடிப்ப. ஏன் அழுகிற? திரும்ப திரும்ப அழுத என்னால தாங்க முடியாதா? அமமுக மன்னார்குடி வேட்பாளர் காமராஜ் எங்கே சென்றார் என தெரியவில்லை என்ற பரபரப்பு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். நான் கத்துற நீயே காட்டி கொடுத்து ஊரை கூட்டிட்டு போட்டுருக்கு. மாநில பாசாம இருக்கு. என்ன கோபாலு, எங்க இந்த பக்கம்? நீ என் பக்கம் வந்துட்டு என்னென்ன அந்த பக்கம் கேக்குறியா? தெரிஞ்சு போச்சு. இதுவரையில என் பட்டியல 18 ஆடு காணாம போச்சு. இதுக்கு யார் காரணம்? தவியா தவிச்சுக்கிட்டு இருந்த நீதானா? அக்கப்பூர் பண்றாங்க உள்ள. ஏய், நான் வர்ற வரைக்கும் இதுக்குள்ளேயே தான் இருக்கணும். நான் சேட்டை பண்றானுங்கப்பா. என்ன வேலையா வந்திருக்கா? என்ன சேட்டை பண்றாங்க? 10 உள்ள வித்த மாதிரி ஆகிட்டாங்க. நீ உள்ளே இந்த பீடிக்கு தீப்பெட்டி இருக்கா? நீ அப்புறம் வெளியே வந்த மடையா? இந்த கதவை முன்னிய அந்த கதவை மூட வேண்டாம். கவர்னர் அநியாயம் பேசுனாரோ அநியாயம் பேசுனாரோ அநியாயம் செய்யறாங்க. என்ன கோவம் வந்தா தெலுங்குல பேசுறாங்க? பூர்வீகம் தெலுங்கா இருக்குமோ? நம்ம தான் தெரியாதனமா பொண்ணு கொடுத்துட்டோம் போடுறோம். இது யாரா அந்த பையன்? மெண்டலா இருக்குமோ? முதலமைச்சர் விஜய், என் தளபதி, என் பிரதிபலிப்பு விஜய். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். அனைத்தும் இந்த உலகத்தையே ஆண்ட பிறந்தவன் நான். இவங்க அறியாமையும் பிளாஸ்டிக் மாதிரி தாரா, அதை அழிக்கவே முடியாதா? என் தளபதி பக்கம் இருப்பவனும் நானே. மழை பெய்ய போவதும் சூரிய பகவானே, கேட்ட வரம் கிடைச்சிருச்சு. என் தளபதி வீட்டுக்கு வந்து
ஹலோ, கீழ்பாக்கம் மெண்டல் ஹாஸ்பிட்டல். ஒரு பைத்தியம் பைக்ல பறந்து போயிட்டு இருக்கு. அதை கட்டி முடிச்சீங்கன்னா பல பேத்துக்கு நல்லது. தளபதி தான் வாழ்க. ஒரு குடும்பத்தெல்லாம் விட்டு மக்களுக்காக வராரு. கொருவா பையில. கொஞ்ச நேரத்துல தளபதி முதல்வர். கேள்வி. இவர் கேட்டுல சாமி கும்பிடுறதுனால கேட்டு பைத்தியம். வணக்கம் சொல்கிற பைத்தியம். கபில் பைத்தியம். இது பைக் பைத்தியம். பொம்பளையாடி நீ? பொம்பளையா நீ? நீ சொன்னா புரிஞ்சுக்கிற ஆள் இல்ல. எது? அதுக்கு என்னப்பா? வேணா. ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? என் பேர் தான் விஜய். ஏய், கட்டத்துல அடிச்சிடாம கத்திய கொடுத்து ஆள் அனுப்பிச்சு விட்டுருக்கா. ஓடுங்கடா. என் ஊரு கிருஷ்ணகிரி, தர்மபுரி. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். இன்னும் மெண்டல் ஆகலடா. அதுக்குள்ள யாரு உன்னை சொல்லி அனுப்புறா? ஆனவன நானே தேடி வரேன் போ. தாபா சிவன் மாமா, தாய் மாமா. போய் டார்ச்சர் மீ. ஒரே டிபிக்கல் டார்க். என் கை கால்லாம் நடுங்குதுடா. நடுங்குதா? நரம்பு தளர்ச்சியா இருக்கும். நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. செயின்ட் ஜோசப் விஜய். ஓகே, முதலமைச்சர். துணை முதலமைச்சர் யாரு? விஜய். இந்த விஜய் செயின்ட் ஜோசப் விஜய். ஓகே, முதலமைச்சர். துணை முதலமைச்சர் யாரு? ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை பழம்? 2 பழம். நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? 1 ரூபா. 1 ரூபாய்க்கு எத்தனை பழம்? 2 பழம். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஒரு 400 கொடுங்க. ஆமா, யார் இவங்க எல்லாம்? எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னது? என் ஃப்ரெண்ட்ஸ். உடம்பெல்லாம் என்ன? காக்கா கலைஞ்சிருச்சு. இப்படியா? ஊர்ல இருக்க காக்காக்களே காதா பத்தி சும்மா சும்மா எதுக்கு கிளாஸ் கலி கேக்குறீங்க? என் சம்பளத்தை பத்தின்னு சொல்றல. 400 எத்தனை தடவை? என்ன 400 தான். நில்லு. டேய் வாங்க. போற இடமும் போர்க்களம். அங்க புறமுதுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ, இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.